2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கவங்களெல்லாம் கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காதா? கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்க. நான் போயிருக்கேனா பத்தி இல்லை. ஏன்னா வருண்குமார் IPS குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். கண்ணீரிலும் ரத்தத்திலும் கரு கொண்டவர்கள், தாலாட்டில் வளராம என் இனச்சொந்தங்கள் கத்திய கதறல்கள் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள். அதனால எங்களுடைய காயம் பெரிது, நாங்க இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லாம் இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். அதனால நீங்க மற்ற இயக்கங்களோட எங்களை போய் ஒப்பிட்டு, ஏன் நான் இன்னைக்கு நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல, முன்னாடியே போயிருக்கலாம்ல. 2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கவங்களெல்லாம் கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காதா? கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்க. நான் போயிருக்கேனா பத்தி இல்லை. ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன். என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு. என் முன்னோர்கள் இப்போ கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்தவங்களெல்லாம் திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்திய எதிர்க்கிறோம். இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க, ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க. இப்பவும் தொடருது பாருங்க. 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே நிலையில நிக்குது. இன்னும் கச்சத்தீவை மீட்கை நாங்க போராடுவோம். இப்ப விட்டுட்டாங்க, ஏன்னா நான் அதை பேசுறதுனால அது அவன் வேலை அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம். இதுவரை நல்ல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அறிவுபூர்வமா அதை கேட்கலுங்க, மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.